ஹலோ விவர்ஸ். இந்திய டி20 அணியினுடைய கேப்டனாக தற்போது சூரியகுமார் யாதவ் இருக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு டி20 உலகக்கோப்பைக்கு பின்னர் ரோஹித் சர்மா டி20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்தார். அதன் பின் புதிய கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமிக்கப்பட்டார். இவரது தலைமையில் இந்திய அணி எந்த டி20 தொடரில் பார்த்தீங்கன்னா தோற்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. வரக்கூடிய 2026 டி20 உலகக்கோப்பைக்கும் இவரது தலைமையில் இந்திய அணி அமைக்கப்பட்டுள்ளது. துணை கேப்டன் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட சுப்மன் கில் இந்த அணியில் இருந்து சுப்மன் கில் நீக்கப்பட்டுள்ளார். இதனால் பார்த்தீங்கன்னா அக்சர் படேல் மீண்டும் துணை கேப்டனாக பார்த்தீங்கன்னா நியமிக்கப்படுகிறார். 2025ஆம் ஆண்டில் சூரியகுமார் யாதவ் ரன் குவிப்பதில் பார்த்தீங்கன்னா சொதப்பி இருந்தாலும் கேப்டன்சியில் அசத்தி இருப்பதன் காரணத்தினால அவர் மீது ரொம்பவுமே நம்பிக்கை கொண்டு டி20 உலகக்கோப்பைக்கு அனுப்புகிறது பிசிசிஐ. இந்த ஒரு நிலையில் 2026 டி20 உலகக்கோப்பைக்கு பின்னர் புதிய கேப்டன் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. ஏனென்றால் தற்போது சூரியகுமார் யாதவுக்கு பார்த்தீங்கன்னா வயது 35 ஆகிறது. கிட்டத்தட்ட தனது கெரியரின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டதுனால இந்திய அணி நிர்வாகம் அடுத்த கேப்டனை தேடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்திய டி20 உடைய அணியினுடைய கேப்டன் அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தற்போது வரை இந்திய டி20 அணிக்கு சூரியகுமார் யாதவுக்கு அடுத்ததாக சுப்மன் கில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கேப்டன் என பேசப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது உள்ள தகவல் படி பார்த்தீங்கன்னா அடுத்த கேப்டன் சுப்மன் கில் இல்லை என தகவலும் வெளியாகிருச்சு. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் அடுத்த கேப்டன் என கூறப்படுகிறது. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என அனைத்திலுமே அசத்தக்கூடிய ஹர்திக் பாண்டியா இந்த இந்திய அணியினுடைய தூணாக பார்த்தீங்கன்னா விளங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவரே அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணியை வழி நடத்துவார் என்று பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாகி உள்ளது. தற்போது 32 வயதாகக்கூடிய ஹர்திக் பாண்டியா இன்னும் குறைந்தது 4-5 ஆண்டுகள் சர்வதேச போட்டிகளில் நிச்சயம் விளையாடுவார். எனவே சூரியகுமார் யாதவுக்கு பின்னர் இவரை கேப்டனாக நியமித்து அதன் பின் பார்த்தீங்கன்னா அடுத்த கேப்டனை தேடக்கூடிய முடிவில் பிசிசிஐ இருப்பதாக கூறப்படுகிறது. ஹர்திக் பாண்டியா இதுவரை 124 டி20 போட்டிகள் விளையாடியுள்ள நிலையில் அதில் அவர் பார்த்தீங்கன்னா 2002 ரன்களையும் 101 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்களாகும். ஸோ இப்போ இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகக்கோப்பை டி20யில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருக்கிறாரு. அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், சிவம் தோபே, இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, அதே போல் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், அக்சர் படேல், வாஷிங்டன் சுந்தர், ரிங்கு சிங் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டி20 உலகக்கோப்பையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.